சுவாமி விவேகானந்தர் போனதுக்கப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு. அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கு போனால் பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். தாயும் தகப்பனுமே பிள்ளை தங்களை ஆங்கிலத்தில் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களே. டேடி மம்மி. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இந்த பயலுக பல வீட்டில் கணவன்மார் தான் பிள்ளையை கூட்ட அம்மா மம்மின்னு கூப்பிட சொல்றது அந்த ரகசியம் தான். இவனால சொல்ல முடியல நேரடியாக. நான் பிணத்தோட வாழ்றேன், கூப்பிட்டு அம்மா மம்மி கூப்பிடுன்றான். ஹக்கீஸ் எங்க ஊர்ல ஒரு 18 வயசு பேருந்து கேட்கான், எங்க வயசுக்கெல்லாம் இன்னும் வரலையா மாமா அதுன்னு கேட்கான். விளங்குவானா? அங்க பன்னம்பாறை கிழவின்னு ஒரு கிழவி 80 வயசு இருக்கும். அந்த மாக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பக்கத்தில் போய் கேட்குறேன், பாட்டி நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு, திருநெல்வேலி மாமாண்ணா அப்படி. ஆமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு. உன்னை நான் டிவி பெட்டியில் பார்த்தனேன்னுது. நான் தான் 8வது பிறந்தவனா நீ? ஆமாம். சாப்பிட்டுட்டு போங்குது, அதுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. சுல்தான் மொத்தமா வர்றா, ரஜபுத்திர வீரர்களை வென்றெடுத்துக்கிறார். வென்றெடுத்து உள்ள வராங்க சுல்தான்லாம். வந்த உடனே 74,500 பெண்கள் தீயில இறங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட முகலாய பேரரசுகள்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. அந்த 74,500 சாமி நினைவுபடுத்துறாரு. 74.5 சொல்லுவோம். ஏதாவது ஒன்று எழுதி அதை ஒரு கூட்டில் போட்டு அடைச்சிட்டு மேலே 74 எழுதிட்டு அதை எவனுமே தொடமாட்டான். அதை தொட்டால் பல பெண்களை கற்பழித்த பாவத்திற்கு அவன் ஆளாவான். அது ரஜபுத்திர வம்சம். சித்தூராணி பத்மினி இருக்குல்ல, சித்தூராணி பத்மினி, அந்த மாட்டி சுல்தான்கள் அவளும் நின்று எதிர்த்து போரிட்டு அவளை துரத்துறா. இன்னொரு நாள் ராணி என்ன பண்றான்னு சொல்றாரு சுவாமிஜி. தன்னுடைய சொந்த ரஜபுத்திர மன்னர்கள் அத்தனை பேருக்குமே ராக்கி அனுப்பிச்சிருக்குது, சகோதரன். போர் வலுக்கிறவங்க ராக்கி போனோடனே நம்ம சகோதரி அத்தனை பேர் வர்றாங்க, முகலாய பேரரசை அடித்து விரட்டுகிறார்கள். அத்தனைக்கு மேல ஜான்சி ராணி லட்சுமி பாய், அந்தமா பிராமண பொண்ணு. ஜான்சி ராணி பிராமண பொண்ணு. அவ வெள்ளையர்களை ஏத்து போரிட்டது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இத்தனை சிறந்த வீரர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக, அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்களாக, வேற்று பேரரசையை எதிர்த்து துரத்துகிற அளவுக்கு இருந்த இந்த பெண்களை ஏன் மீண்டும் அடிமையாக்கினீர்கள்? பெண்களுக்கு கல்வி கூட அவங்க படிக்கட்டும். ஏன்னா மேல்நாட்டில் நம்ம பத்தி ரொம்ப தப்பா தானே பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தான். சுவாமி விவேகானந்தர் போனதுக்கு அப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு. அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கு போனால் பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். விவேகானந்தர் வெளிநாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி தான் மதத்தின் பெருமைகள் அங்கே எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா தானே உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பா அவங்ககிட்ட சொல்றார். அங்கே யாரோ அமெரிக்க பெண் கேட்டிருக்கா, உங்க நாட்டில் கணவனோட மனைவி மேஜையில் உட்காந்து சாப்பிடுவாளான்னு கேட்டிருக்கா. அப்போ சாமி சிரிச்சுட்டே சொல்லிருக்காரு, மேஜை இருந்தால் தானே மேஜையிலேருந்து சாப்பிட, நாங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்றவங்க என்னாரம். நாங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஆளுமா? உங்களை மாதிரிலாம் எங்கள் நாட்டில் சம உரிமை என்று மனித பண்பு இல்லாமல் நாங்கள் நடப்பது கிடையாது. ஒரு தாயின் கடமை என்ன தெரியுமா? முதல்ல வீட்டில் எல்லாம் சமையல் சாப்பாடு முடிஞ்சதுன்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு முதல்ல உணவு கொடுப்பாங்க. அப்போ பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் உறவினர்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அப்புறம் கணவனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும். கடைசியாக தான் தாய் சாப்பிடுவா. சில நேரத்தில் தனக்கு சாப்பிட்றதுக்குன்னு உணவு வச்சிருப்பா. கடைசி நேரத்தில் ஏதாவது அதிதி விருந்தினர் வந்துட்டா அந்த சாப்பாட்டை அவ கூட்டு சாப்பிடாம இருப்பாள் ஒழிய, எங்கள் தாய்மை பண்பு அத்தனை சிறந்தது. பெண் என்பவள் தாயாக, தேவியாக, தெய்வமாக மதிக்கப்படுகிற நாடு. சரிசமம் என்கிற பெயரில் மனித பண்பாடற்றவர்களாக எங்கள் பெண்கள் இருந்ததே இல்லை. அதனால் மேஜைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எந்த வீட்டுக்கும் திடீர்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. பார்த்துறீங்களா? நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். என் நண்பன் ஒருத்தன் என் கூட வந்துட்டாங்க. அங்கே ஒரு நண்பர், ஆங்கில நண்பர், ரெண்டு தமிழ் மேலே ரொம்ப காதல் கொண்டவர். அவர் அழைச்சிட்டு அவர் ஒரு தடவை வாங்கல வீட்டுக்குன்னாரு. நமக்கு இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டில் அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். சொல்லாமல் போனால் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்களை சாப்பிடவே சொல்லலை. இப்போ நம்ம ஊரில் என்ன போனோடனே நீயும் சாப்பிடுமா, அவன்கிட்ட இருக்குது 2 ரொட்டி நமக்கு ஒன்று வைப்பான். அவன் பாட்டு சாப்பிட்றான். ஏன் கூட வந்த பயிலுக்கு பசி ரொம்ப. இவன்கிட்ட என்ன நினச்சி நம்மளை சாப்பிட சொல்ல மாட்டேங்கிறான்னா, அதான்டா இந்த நாட்டு பண்பாடு. நம்ம ஊர் மாதிரி சொல்ல மாட்டான். நீ பேசாம நான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கோ இருங்கிற. இவனுக்கு பசிக்குது. அண்ணாச்சி 50 ரொட்டி வச்சிருக்கானே, என்ன சொல்ல மாட்டான்டா. 5 ரொட்டி இருந்தாலும் பங்கு வைக்க வேண்டும் என்றால் அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் தான் அதை செய்வார்கள். இவர் உலகத்தில் பெரியவர்களை இவன் செய்ய மாட்டான்.
எனக்கு பசிக்காம தான் இருந்தது. இந்த பையா பசி பசின்னு சொல்லி எனக்கும் பசிக்கிற மாதிரி தோணிடுச்சு. உங்களுக்கு என் அனுபவத்தை சொல்றேன். அதை சொல்றார் சாமி, இந்த தாய்மை பண்பை. சமீபத்தில் எங்க கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க பன்னம்பாறை கிழவின்னு ஒரு கிழவி 80 வயசு இருக்கும். அந்த மாக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பக்கத்தில் போய் கேட்குறேன், பாட்டி நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு, திருநெல்வேலி மாமாண்ணா அப்படி, ஆமா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன்னு. உன்ன நான் டிவி பெட்டியில் பார்த்தேனேன்னுது. நான் 8வது பிறந்தவனா நீ? ஆமாம். சாப்பிட்டுட்டு போங்குது, அதுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. என் கூட வந்த 2 பேர்லையும் சொன்னா, என்ன அவ சாப்பிட்டு போவாங்கன்னு பேசாம இருட்டு, நான் சாப்பிட்டு போறேன்ட்டு. எங்க போறேன்? நான் வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரேன், நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேங்க. கிராமம் பார்த்தீங்களா, ஒரு வீட்டிலேருந்து சோறு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து குழம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து ரசம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து மோர் கொடுத்துருக்காங்க. எங்கேயோ 2-3 வாழை இலையை அந்த கிளவி வெட்டிட்டு வந்துடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கூப்பிட்டு போய் இலையை போட்டு அது பருமாறுது. நான் மகிழ்ச்சியாக சாப்பிட்டேன். என் கூட வந்தவனுக்கு கேட்டான், எப்படி சாப்பாடு தயாராச்சு? அதாண்டா இந்தியா, அதாண்டா தமிழ்நாடு, அதுதாண்டா நம்ம கிராமம். அவளுக்கு சோத்துக்கு இல்லை. அவன் 50 ரொட்டி வச்சுட்டு என்ன சொல்றான்? ஐ cannot help you Mr. Kannan because you didn't inform me properly. I am so sorryங்க. எது நீ முறையா சொல்லாம வந்துட்டடா, உனக்கு தர முடியான்றான் வெள்ளைக்காரன். அவன் தான் வெள்ளைக்காரன். அதனால தான் நம்ம பையங்க பூரா ஆங்கிலத்தில் தானே பேசுறாங்க. அப்பாட்டே ஆங்கிலத்தில் தானே பேசுறான். டாடி அப்படி விடுங்கிறான். இவனை அடிக்கப்படாது, வப்பனை தூக்கி போட்டு மிதிக்கணும். இவன் இங்கிலீஷ் வப்பன் கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிக்கணும். ஏண்டா நான் சுப்பிரமணிய கவுண்டன் ஏமாந்தா நீ தமிழ்ல பேச மாட்டான், வப்பன் கேட்கணுமா வேண்டாமா? இவனை தாயும் தகப்பனுமே பிள்ளை தங்களை ஆங்கிலத்தில் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களே. டேடி மம்மி. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இந்த பயலுக பல வீட்டில் கணவன்மார் தான் பிள்ளையை கூட்ட அம்மா மம்மின்னு கூப்பிட சொல்றது அந்த ரகசியம் தான். இவனால சொல்ல முடியல நேரடியாக. நான் பிணத்தோட வாழ்றேன், கூப்பிட்டு அம்மா மம்மியும் கூப்பிடுன்றான். நான் ஒரு மொழிக்கு எதிரானவன் இல்லை. ஆங்கிலம் இல்லை என்றால் அமெரிக்க நாட்டிலே போய் சகோதர சகோதரிகளை என்று சுவாமி விவேகானந்தர் ஒத்துக்கிறேன், அங்க பேசு. இங்க நமக்குள்ள என்ன? I have seen you விஜய் டிவி தமிழ் பேசி செங்கல் மூச்சு, இட்ஸ் அ ஃபைன் ப்ரோக்ராம்ங்கிறான். அவன் பேர் கருப்புசாமி. அந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ஏண்டா நான் தமிழன், நீ தமிழன். நான் விஜய் தொலைக்காட்சியை தமிழ் பேசி செங்கல் பேச்சு உங்க நிகழ்வை பார்த்தேன் ஐயா, நன்றாக இருந்தது சொன்னேன். அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்கிறான் ஒருத்தன். திருவள்ளுவரே கிரேட்டு. இந்த சமூகத்தில் பெண்கள் தாயாக மதிக்கப்படுவார்கள். அருமையா சொல்றாரு. அப்ப மருமகள் வராள்ல, அதான் சாமி. மகள் இங்கிருந்து போகிறாள், இன்னொரு மகள் வருகிறாள். அதனாலதான் அதுக்கு பேரே மருமகள். அந்த மகளுக்கு பதிலாக இன்னொரு. நம்ம பெண்கள் சரியா இருக்காங்களா? எல்லா மாமியாரும் அவ மாமியார்ட்டப்பட்ட துன்பத்தை தான் மருமகளுக்கும் படிப்பிக்கணும்னு நினைக்கிறாள் ஒழிய, அந்த மாமியார் மனித குணம் இல்லாம இருந்தா நான் மனித குணத்தோடு இருப்பேன்னு மருமகள் அரவணைக்கிற மாதிரி மாமியார்கள் இன்னும் தயாராகலையே. அதான இப்ப சங்கடம் இந்த நாட்டில். தாய்மை பண்பு முழுமையா இருந்துன்னு வைங்க, அது வராது. நான் எங்க அம்மாவை இன்னும் தெய்வமா கருதுற காரணம், 4 மருமகளையும் தான் மகள் மாதிரி எங்க அம்மா நடத்தி நான் பார்த்துருக்கேன். அவங்களே சோறு ஊட்டுவாங்க அவங்களுக்கு. சில நமக்கு எனக்கே கூட சங்கடமா இருக்கு, என்ன அவளுக்குலாம் ஊட்டிட்டு இருக்க சோறு எங்களுக்கு ஊட்டுறதை விட்டுட்டுன்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. 20 வருஷம் இன்னொரு வீட்டில் வளர்ந்து நம்ம வீட்டை நம்பி வந்திருக்குதுப்பா அந்த பிள்ளைகள், அதுக்கு ஏதாவது அதிர்ச்சி வந்துடக்கூடாது. வேற இடத்துல வளர்ந்துதானே இங்க வருது. 20 வருஷம் வேற குணம் வேற எண்ணம். அது அப்ப அதுக்கு தாய்மை பண்போட ஒரு தாய் குடும்பத்தில் தலைவராக இருந்தா தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு சொல்றேன், நிறைய படிங்க. டைட்ஸ் போட்டுக்கிறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, இந்த முடிய இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறது, இங்க ரெண்டு தொங்குது, இங்க ஒண்ணு வருது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அது அல்ல பெண் விடுதலை, அதல்ல பெண் விடுதலை. உங்களுக்குரிய உரிமைகளை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய சமூக அந்தஸ்தை
உங்களுக்கு தரப்பட வேண்டிய இடங்களை எல்லாம் உடனே பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். இது அல்ல. அசிங்கமா இருக்கு. நீ என்ன வாழுது? நீ அப்படித்தான் அலையிற. நீ ஓன் பேண்டும் ஓன் சட்டையும் ஓன் லட்சணமா என்ன உற்சாகமா கைதட்டுறானுங்க பாருங்க சண்டாளங்க. உனக்கு ஒரு மனைவி வரத்தான் போறா கண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுக்கு எனக்கு இந்த கேரளாவை ஏன் ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் இந்த கதாநாயகன் எல்லாரும் வேட்டி சட்டை போட்டு தானே வரான். மம்முக்காவா அவன் வந்தாலும் அப்படித்தான், லாலேட்டா வந்தாலும் அப்படித்தான் வரான். மருத்துவக் கல்லூரி மாணவர்களே வேட்டி சட்டையில தான் வரான். இந்த பேண்ட்டை எப்படி போடுறானுங்க, எப்படி கலத்துறானுங்கன்னே தெரியல. அது அது இந்திய பண்பாடுகள், நமக்குன்னு பண்பாடு, நமக்குன்னு ஒழுக்கம். நம்ம பல்வேறுபட்ட இனங்களாக குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவங்கவுங்க பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்ல. நடனம்னா நம்ம நடனம் இருக்கு, எத்தனை நடனம் இருக்கு. இந்த இந்தியாவுக்குள்ளே மணிப்பூரில் ஆரம்பிச்சு கேரளால கதகளி வர, மோகினி ஆட்டம் வர எத்தனை இருக்குது. நம்முடைய பெண்கள் அதை பயிற்றுவிக்கலாமே, பயிலலாமே. திரைப்படத்தில் தமிழே புரியல சாமி. இந்த பாட்டு எழுதுற பிள்ளைகள் கூட என்கிட்ட பிரியமா இருப்பான். எல்லாரும் என்ன பார்ப்பானுங்க, நான் நமஸ்காரம் பண்ணுவான். எனக்கு வாழ்த்து சொல்லவே சங்கடமா இருக்கேன். அவன் தமிழை கெடுக்கிறான், நான் எப்படி அவனை வாழ்த்துறது? கும்பிடுவான், சரி சரி போ அப்படின்ட்டுருவேன். திரைப்படம் பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துது, எவ்வளவு அசிங்கமா காட்டுறானுங்க. இன்னும் போராட மாட்டேங்கிறீங்க. வெந்ததை தின்னு விதி சாகணும். நம்ம தானப்பா காரணம், ஆம்பளைகள் தான் காரணம். அதுக்கு இந்த தப்புக்கு போறான் நம்ம தான் காரணம். அப்படி காட்டினா தான் படம் பார்ப்பேங்கிற நீ. சம்பூர்ண ராமாயணம் காமிச்சா போறே அவனாவது. ஜெயகாந்தம் படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற ஆள் யாருக்காக தான் படம் வந்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்தது ஓடிச்சா? கப்பலோடி தமிழன் படம் ஓடிச்சா? சொல்லு. இல்ல, ஒண்ணு இல்ல. உன் நாட்டு கலைகள் இருக்கின்றன அல்லவா? உன் நாட்டு கலைகள், நீங்கள் ரசிக்கிற கலைகளை வைத்தே நீங்கள் யார் என்று வேற்று நாட்டவன் எடை போட்டு விடுவான். நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சா நம்மளை பார்ப்பான். இவன் என்ன பார்க்கிறான், இதை பார்க்கிறான், அப்ப இவன் தரான். சுவாமி அதுலதான் வருத்தப்படுறார். நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பு, அதான் பெண்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பிரியம். பெண்கள் என்ன சொல்றார்? படி. இந்த சமூகம் பெண்களை படிக்க விடாம பண்ணிச்சுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. படிச்சுட்டு தான்ப்பா இருந்தாங்க, இடையில நின்றுடுச்சு. ஆனா இன்னும் எங்கள் பெண்கள் அறிவாளிகளுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. நரேந்திரனான நான், நரேந்திரனுக்கு 10 வயது வரை உலகத்தை, இலக்கியத்தை, சமூகத்தை, ஆன்மீகத்தை சொல்லி தந்தது என் தாய்ங்கிறார். அவங்க அம்மா தானே. சிவாஜிக்கு அவங்க அம்மா, சத்ரபதி சிவாஜிக்கு அவங்க தாய். நாவுக்கரசருக்கு அவ தங்கை, அவங்க அக்கா திலகவதி இல்லையா? அப்ப பெண்கள் தான் பாடம் சொல்லித்தர முடியும். அதனாலதான் 5வது வகுப்பு வர முதலமைச்சருக்கு நான் ஒரு முறை கடிதம் 5வது வகுப்பு வர பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாக வையுங்கள். ஏன்னா அது குழந்தைகள், அது பெண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயது அதான் சரி வரும். நேற்றே ஒரு தவறு நடந்திருக்கு பார்த்தீங்களா சாமி? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த வேன் ஓட்டுற பையன் செல்போன் வச்சுட்டே ஓட்டிருக்கான். அரசாங்கம் எத்தனை முறை எழுதுது, எத்தனை குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இறங்கி ஓடுற வரை செஞ்சிருக்கான். அந்த கிளீனர் பையன் ஒரு டீச்சர், அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதான். 11 பிள்ளைகளை காப்பாத்திருக்கு. ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு பிள்ளை போயிடுச்சுன்னு அதை போய் தூக்க, நீச்சல் தெரியாதத்தில் இதுவும் மாட்டிக்கிச்சு. அது பெண். அந்த பொண்ணு டிரைவர் ஓடியே போயிட்டாங்க. இது நல்ல கருவி தான் செல்போன், நான் இல்லைங்கள. பெரிய மனுஷன் படித்தவனே. நேற்று நான் மகிழுந்தில் வர்றேன் திருநெல்வேலியிலேருந்து. எனக்கு முன்னால் ஒரு மகிழுந்து அலபாஞ்சிக்கிட்டு போகுது. பார்த்தா அது மருத்துவர், டாக்டர். பின்னால் டாக்டர்னே போட்டிருக்காரு. நான் இறங்கி போய் முன்னால் நின்னேன். என்னை பார்த்தோன்னு அவருக்கு சங்கடமாக போச்சு. ஐயா ஐயா ஐயான்னாரு. மருத்துவமனைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடான்னு கேட்டேன். ஒன்பது குழந்தைகள் இருந்துட்டு இன்னும் சடலம் தேடுறானுங்க. அந்த பெண் பார்த்தீங்களா, அந்த ஆசிரியை நீச்சல் தெரியாமல் கூட ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் இறந்துருக்கு. இந்த பெண்களுக்கு தாய்மை பண்பு இருக்குங்கிறதுனால தானே செவிலியர் வேலையில் அவங்கள வைக்கிறாங்க. இந்த நர்ஸ் ஆம்பளைன்னா கட்டுப்படும் போதே காலை கீழே போட்டுருவான் டம்முன்னு கோவத்தில். இவனுக்கு கோவம் வந்துடும். போயா. அது பெண்கள்.
நீங்க சேவை செய்கிற சிறந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் தான் இருக்க முடியும் என்பதுக்கு தான் சாமிக்கு ஒரே நோக்கம். அவதான் தாய். இல்லைன்னா யாஜ்ஞவல்கியர் வடமொழியில மிகப்பெரிய புலவர் யாஜ்ஞவல்கியர். அவளே வாசக்னவின்னு ஒரு பெண் தான் கேள்வி கேட்டிருக்கா. ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா யாருன்னு கேட்டு ஜனகருடைய சபையில் என்ன சொல்லியிருக்காங்க, அவளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ துறவின்னு சொல்லு. அப்படி பெண்களுக்கு இருந்த இடம் அந்த நாட்டில் இப்போ 33% கொடுக்க மாட்டேங்கிறானே. இப்போ நாடாளுமன்றத்தில் 33.3 இந்த தடவை கூட தீர்மானம் வருங்கிறாங்க, வர விட மாட்டான். நான் என்ன சொல்றேன், பெண்கள் தான் சரிபாதிங்கிறீங்க இல்லையா? ஆதிசக்தி தானே அரவணும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுரந்தருளும் வெளியாளை திருவை மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான், மானோர்க்கேனும் பாரதி சொல்றான். சிவபெருமான் சரிபாதி கொடுத்தான்ல, திருமால் மார்பில் வச்சுக்கிட்டார்ல லட்சுமிய, பிரம்மா நாக்கில வச்சுக்கிட்டார்ல. அப்ப நீ வணங்குகிற கடவுள் பூரா மனைவியருக்கு சரியான உரிமை கொடுத்திருக்க, நீ கொடுக்கணும்னு அதுக்கு தான் கடவுள் அப்படி கொடுத்திருக்கான்னு பாரதி சொல்றான். பண்றோமா? அவர்கிட்ட நேர்மை சுவாமிஜிட்ட இவ்வளவும் ரொம்ப சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிமாரை பற்றி நான் பேசுவது தவறுங்கிறார். எவ்வளவு நேர்மை பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் துறவி. அப்ப பெண்கள் துறவியா இருக்க முடியாதான்னு ஒரு கேள்வி ஒரு முடியும். அவர்கள் இருந்த நாடு இந்த நாடு. இடையிலே சிலர் இதனை அப்ப பெண்கள் எங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்காரு தாயாக. உடனே என்கிட்ட ஒரு பெண் கேட்குது, அப்போ கல்யாணம்லாம் இங்க வா, முதல்ல மகளா இருக்கிற, மனைவி ஆகிற, இன்னொரு வீட்டுக்குள்ள போயிடுற, அந்த வீட்டில் ஒரு தாய் இருக்கிறா, அவ உன்னை தாய்மை பண்புகளுக்கு பழக்கிறதுக்கு தான் அவ தாயா இருக்கா. அவளை பார்த்தே பயிற்சி எடுத்தேன்னு வச்சுக்க, அவ அந்த பொறுப்பிலிருந்து விலகிற போது நீ தானே அங்க தாய். அதான பெண்ணுக்குரிய இயல்பு. மனைவி இருக்கால, தமிழ் என்ன சொல்லுது, மனைவியே என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ் பரிமாறுகிற நேரத்தில் உணவு பரிமாறி உணவு கணவனுக்கு பரிமாறுகிற நேரத்தில் அவள் தாய். அப்ப மனைவி இல்லை. உங்களால் தானே முடியும். சமைக்கிறதுனா என்னது? அதனாலதான் தமிழ்ல சமயம்னா, தமிழ்ல மதம்ங்கிற வார்த்தை கிடையாது, சமயம். மனிதனை சமைத்து பக்குவப்படுத்தி மனித குலத்திற்கு நன்மை செய்கிறவனாக உருவாக்குவதனால் அது சமயம். எப்படி பெண்கள் சமையல் செய்கிறாளோ அது போலதான் அந்த சமய வேலையும்னு வள்ளலார் சொல்றாரு. அதுக்கு நீங்க தானே தயாரா இருக்கணும். பெண்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், வருத்தப்படுறாங்க. ஏதோ பழைய ஆளா இருப்பான் போல இருக்கு, அது மாட்டாத இது மாட்டாதேன்னு சொல்றான்னு. நீங்களே கொஞ்சம் தனியா நின்று கண்ணாடி முன்னால பாருங்க, உங்களுக்கே அது அசிங்கம்னு தோணும். அது ஆடையா? அதுல இங்கெல்லாம் வெட்டி வேற விட்டுறாங்க, இங்க வெட்டி விட்டு அங்க வெட்டி விட்டு. நம்ம நாடுன்னு இருக்குமா? நம்ம நாட்டுக்கு ஒரு இப்ப வெளிநாட்டில் அப்படிதான் இருப்பாங்க. சைனர்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளவு ஒல்லியா இருப்பாங்க, எந்த நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ பச்சை தேயிலை இருக்குல்ல வீட்டில் நிரந்தரமா போட்டு வச்சுக்கோங்க. சீரக வெள்ளம் மலையாளத்தில் வச்சுக்கோமா அங்கே வச்சிருக்காங்க. நம்ம மலேசியாவில் சிங்க அவன் பாடு குடிச்சிட்டே இருக்கான். அதை நம்ம மாதிரிலாம் உட்கார்ந்துலாம் திங்கிறது கிடையாது. இந்த வெங்காயம் போட்டு நொய்யரிசி கஞ்சி வச்சிருக்கிறான், அதைத்தான் குடிக்கிறான். பச்சை தேயிலை தான் உடம்பு. நம்ம 4 வேளை சாப்பிட வேண்டியிருக்க. சாப்பிட்றதுல நம்ம மாதிரி உலகத்திலேயே திட்டம் போட்டு வகையா வச்சு பசிக்கு சாப்பிட்ற புத்தியே இல்லாம போச்சே. கிழவி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாலும் ஔவையார், பசித்து புசி. உங்களுக்கெல்லாம் ஔவையார் தெரியுமோ தெரியாதோ? ஏன்னா நீங்கள்லாம் தமிழர்களாக இருப்பதனால் நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். அவ தமிழ்ல இருந்தா ஒருத்தி பசித்து. இப்ப அதைத்தான் மருத்துவர் டயட்னு சொல்லிடுறான். பசிச்சா சாப்பிடு, பசிக்கலைன்னா அருமையான உணவு தந்தாங்க. நான் சிலது வேணான்னு அந்த பரிமாறுகிற அந்த இளந்துறவிகளுக்கு கொஞ்சம் யோசனை, ஏன் வேணாங்கிறாருன்னு. எனக்கு இவ்வளவுதான் வேணும், இதுக்கு மேல. இந்த கார் இரும்பு தானே, அது கறிவு இருக்கு, நமக்கு இல்லையே. 60 லிட்டர் அதில் எண்ணெய் பிடிச்சிட்டோன்னு வைங்களா, கார் ஓட்டலன்னு வைங்க, மறுநாள் அதில் எண்ணெய் பிடிக்க முடியுதா? இல்லை. கார் சொல்லுது ஓடினா தான் செலவாகும், செலவானா தான் பிடிக்கணும். நமக்கு இருக்கா? சாப்பிட்டு வெளியில எவனா கூட்டா 3 பஜ்ஜி அப்பமும் சாப்பிட்றானே. இந்த பஜ்ஜி ஒரு நல்ல உணவு, பார்த்த உடனே கூப்பிடும். அது கூப்பிடும் நம்மளை. அது கூப்பிட்ற குற்றாலத்துக்கு குளிக்க வர்றவனை பூரா பார்த்துருக்கேன், அங்கே பஜ்ஜி போடுவான் குற்றாலத்தில். 10 வருஷமா ஒரே எண்ணெயில் தான் போடுறான் அவன். ஆனால் இவன் பூரா சாப்பிட்றான் 10 வருஷம்.
அந்த அருவியில குளிச்ச உடனே பசிக்கும். அதனாலதான் கூழானாலும் குளித்து குடினா. ஏன் சுவாமி விவேகானந்தர் பெண்களை மதிச்சிருக்காங்க? ஒரே உதாரணம் தமிழ்நாட்டில் ஔவையார். எத்தனை செய்தி 1.25 அடியில வள்ளுவரை சொல்றது பூரா அந்த பெண் பாடல், அந்த பெண் பாடல் ஒரே 2 வார்த்தை ஒரு வரி. கூழானாலும் குளிச்ச உடனே ஒரு பசி வரும் சாமி. அதுலதான் குத்தாலத்தில் எல்லாரும் இந்த பஜ்ஜியை தின்றான். இன்னொரு சங்கடம் தெரியுமா? தினத்தந்தி பேப்பர் வெட்டி தொங்க விட்டுப்பான் அந்த பஜ்ஜி கடைக்காரன். இவதை வாங்கி எண்ணெயை எடுக்கானா. எண்ணெய் எப்படிதான் எடுக்க முடியும்? அது ஒரு 10 பேப்பரில் கசக்கி புளிஞ்சு அப்புறம் அது பஜ்ஜியாகவே இருக்காது. அப்புறம் அதை தின்னுட்டு ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் எங்கள் மகள் வந்து போகும்போது சொல்லுவான், அண்ணாச்சி ஏப்பம் வருத ஒரு மாதிரிம்மா. நான் சொன்னேன், அது ஏமில் தின்ன, அவன் 10 வருஷமாக ஒரே நிலை தான் சுட்டுட்டு இருக்கான், ஏன் தின்னேன்? நான் கடக்க முடியல. கூழானாலும் குளிச்ச உடனே பசி வரும். குற்றாலத்தில் 5 அருவி இருக்கு. 5 அருவிக்கு பக்கத்தில் எங்கள் அண்ணாச்சி பானாசம்லன்னு ஒரு இட்லி கடை வச்சிருந்தாங்க. எவன் குளிச்சுட்டு வந்தாலும் 6 இட்லிக்கு மேலே கொடுக்க மாட்டார். அது என்ன சூதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு 6 இட்லிக்கு மேலே கொடுக்கலன்னு, அதுக்கு மேலே அவனுக்கு ருசி தெரிஞ்சிரும்காரு. அவர் அதில் ஏதோ சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. குளிச்ச பைய 6 இட்லி வரதான் தாங்குவான், அதுக்கு மேலே நம்ம இட்லி அவனுக்கு தெரிஞ்சிடும், அடிச்சு விடுவான் தம்பி. இப்போ கண்டையானாலும் கசக்கி கட்டுனாலும் அந்த கிழவி பெண் தானே, என்ன அறிவு? தமிழ்நாட்டில் அவளுக்கு சிறந்த தமிழ் புலவருடைய வள்ளுவரை கூட அவ பின்ன தள்ளிடுவான். பாரதியார் எழுதுறார், வள்ளுவனை கூட தொலைத்து விடலாம். சிறிய சந்தங்களில், சிறிய பதங்களில், சிறிய வரிகளில் தமிழர்களுக்கு அறிவுரை கொள்ளி இருக்கிற இந்த அவ்வை கிழவியின் பாடல்களை தொலைத்து விடலாகாதுங்கிறான் பாரதி. கந்தையானாலும் கசக்கி கெட்டுன்னு இருக்கான். இந்த நாட்டில் ஹக்கீஸ்னு விற்கிறான் ஐயா, தொலைக்காட்சியில் காட்டுறான ஹக்கீஸ் 1 லிட்டர் உள்ளேயே தங்கும், வெளியேயே போகாது. வெளியே போனாலும் வெளியே போகாது, உள்ளே போனாலும் வெளியே போகாது. 1 லிட்டர் ஊற்றி காட்டுறான். அட கிறுக்கு பயலுக்கு பிறந்த பயல்களா, அது குளிர் நாட்டில் வாழுகிற குழந்தைகளுக்கு அவனுக்கு தயார் பண்ணதுடா. அதே அமெரிக்காவில் குளிர் பகுதியில் இருக்கு, வெப்ப பகுதியில் இருக்காது. இந்த நாட்டுக்கு அது எதுக்கு? நம்ம கிளவிலாம் ஒரு மல் துணியை கட்டி விடுவா, அது பாட்டு வெளியே போகும், தொடச்சி சூழ போட்டுருவா, கழுவிடுவா. ஹக்கீஸ் எங்க ஊர்ல ஒரு 18 வயசு பேருந்து கேட்கான், எங்க வயசுக்கெல்லாம் இன்னும் வரலையா மாமா அதுன்னு கேட்கான். விளங்குவானா?